அன்பான இனிய நேயர்களே, இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறது ஏழைகள் ஏன் ஏழையாகவே இருக்கிறார்கள், பணக்காரர்கள் ஏன் பணத்தை பெருக்கிக் கொண்டே போகிறார்கள். ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்ஸ். இதில் தீசஸோ அல்லது ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. பணக்காரன் உழைக்கிறான், உழைச்சிட்டு அப்புறம் உட்காந்துக்கிறாங்க, அது வேறு விஷயம். ஆனால் ஏழை இருக்கிறது போதும்னு நினைக்கிறது, அப்புறம் இல்லாததை பற்றி சப்ஜெக்டை தெரிஞ்சிக்க ஆசைப்படாமல் இருக்கிறது, அல்லது அறிவு சம்பந்தமாக இருந்தாலும் சரி, பொருள் சம்பந்தமாக இருந்தாலும் சரி, தேவையில்லை என்று நினைப்பது, எளிய வாழ்க்கை வாழ்வதாக தன்னைத்தானே நினைத்து கொள்வது. ஆனால் அவங்களோட மனசில் ஃபுல்லாக ஏக்கம் நிறையா இருக்கும். என்ன ஏக்கம் அப்படின்னு கேட்டாக்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பணக்காரங்க நல்ல காரில் போகிறாங்க, நல்ல துணி கட்டிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, நாம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறோம்? உட்காந்துட்டு வாசல் திண்ணையில் உட்காந்துட்டு வெளியில் போகிற பணக்கார மனிதர்களை பார்த்து, காரிலையோ பயணம் செய்பவர்களையோ அல்லது நல்ல ஆடை உடுத்தி கொண்டு போவர்களையோ வசதியாக இது போகலையோ பார்த்து வீட்டில் உட்கார்ந்து திண்ணையில் 4 பேரோடு சேர்ந்து அவங்கள பற்றி கண்ணா பின்னா என்று பேசுவது, பம்பு பேசுவது. இதில் இவங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா, அவங்க தன்னுடைய முற்றிலும் பார்த்தா தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய தாழ்வு மனப்பான்மையை சொல்ல முடியாமல், சொல்ல தெரியாமல் அதை அமுக்கி அப்படியே மற்றவங்க மேலே பொறாமையாக இருக்கிறது தாங்க ஏழை. எல்லா ஏழையும் இப்படி தானா அப்படின்னு நீங்கள் கேட்கக்கூடாது. எல்லாரையும் நான் இதில் சேர்க்கவில்லை. இந்த மிடில் கிளாஸ், லோ மிடில் கிளாஸ்ன்னு சொல்லலாம். அவங்களுக்கு இந்த எண்ணம் தாங்க இருக்குது. ஆனால் லேபராக இருக்கிறவங்க, ஏழையாக இருக்கிறவங்க, அவங்க அப்படி இல்லை. அவங்க காலையிலேருந்து ராத்திரி வரையும் வியர்வையை சிந்தி வேலை பார்க்குறாங்க. அவங்களோட வேலையிலையும் பொருள் இருக்கிறது, வேலையிலையும் கற்றுக்குறாங்க. அண்ட் ஆல்சோ அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க, பைசா சம்பாதிக்கிறாங்க, அதில் சாப்பிட்றாங்க, தூங்குறாங்க, நிம்மதியாக இருக்காங்க. ஆனால் அந்த நிம்மதி இவங்களுக்கு கிடையாது. இவங்களுக்கு ஏன் கிடையாது அப்படின்னு கேட்டால், தன்னை பற்றிய எண்ணத்தை விட்டுவிட்டு, தான் எப்படி உயர வேண்டும், தான் எப்படி வளர வேண்டும் என்ற சிந்தனையை விட்டுவிட்டு, மற்றவர்கள் எப்படி வளர்ந்தார்கள், அவர்கள் எப்படி வளர்ந்தார்கள் என்பதை தப்பாகவே சொல்லி, அதாவது அவர்கள் இப்படி செய்திருப்பார்களோ அப்படி செய்திருப்பார்களோ, அதனால தான் இவ்வளோ பெருமையாக இருக்காங்களோ, இவ்வளோ காசு இருக்கோ, அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒரு களங்கப்படுத்துறது. இதை வம்பு வேடிக்கையாக வைத்துக்கொண்டு இப்படியே காலத்தை போக்கியவர்கள் நிறைய பேர். அப்படி இறைவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையை, நல்ல அமைப்பை கெடுத்துக்கொண்டு, தன்னைத்தானே சரியாக அதை அனுபவிக்க தெரியாமல் ஒரு மனித பிறவியை எடுத்து அவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்லுவாங்க, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வழுவாதி இருக்க வரம் தரும் வேண்டுமே வையகத்தே அப்படின்னு வள்ளலார் பாடியிருக்காங்க. அப்போது புழுவாக பிறந்தால் கூட கடவுளை மறக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மனுஷனாக நம்ம பிறந்திருக்கோம், எவ்வளோ சிந்தனைகள் இருக்குது, எவ்வளோ கற்றுக்க வேண்டியது இருக்குது. இறைவனுடைய வழிபாடு மட்டும் இல்லைங்க, எவ்வளோ இருக்குங்க உலகத்தில் தெரிஞ்சுக்கிறதுக்கு. அறிவியல் சம்பந்தமாகவோ, கணித சம்பந்தமாகவோ, புவியியல் சம்பந்தமாகவோ, அல்லது இயற்கை தொடர்பாகவோ இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எதையுமே பற்றி கவலைப்படாமல் காலையில் எழுந்திரிச்சு சாப்பிட்டோன்னு அந்த திண்ணையில் உட்கார்ந்தாக்க, அடுத்தவங்களை பற்றி பேசியே அவங்களும் நெகட்டிவ் வைப்ஸ் பூரா உடம்புல எடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் ஹர்ட் பண்ணுறது. இதுதான் ஒரு பொழுதுபோக்காக இருப்பீங்க. ப்ளீஸ் இந்த வேலையை இனிமேல் விட்டுடுங்க. உங்களுடைய ஆகை வர ஜெனரேஷன், அதாவது வீட்டில் இருக்கிற குழந்தைகளும் கெட்டு போயிடும். மிகவும் கவனமாக இருங்கள் பெற்றோர்களே. நன்றி, வணக்கம்.